மகரம் ராசி மற்றும் மகரம் லக்னத்தைச் சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்தர்தாசன். 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி சாயந்தரம் 5:21 இதுநாள் வரைக்கும் மகர ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகிறார். அந்த குரு பகவானால் ஏற்படக்கூடிய சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மே மாதம் 1ஆம் தேதி 2024 வருடத்தில் இருந்து ஜூன் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய சாரம் வாங்கி சஞ்சரிக்கின்ற இந்த குரு பகவான் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ரோஹிணியினுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரம். அதற்கு பிறகு திரும்ப என்ன பண்ணுறாருன்னா, 12ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 வருடத்தில் இருந்து ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் சந்திரனுடைய ரோஹிணியினுடைய நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் சஞ்சரிக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரம், செவ்வாயினுடைய மிருகசீரிஷ நட்சத்திரம். அதற்கு பிறகு 2025 வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 10வது தேதி 8வது மாதம் வரைக்கும் செவ்வாயினுடைய மிருகசீரம் நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். சரி, இப்போ இப்படி சஞ்சரிக்கும் போது இந்த மகர ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மிக துல்லியமாக, மிக தெளிவாக, ஆணித்தரமாக 9 வருட காலமாக போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாகவே வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? அந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய விடுதலைன்னா சாதாரணமாக கிடையாது. பரவாயில்லை, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நாம் நினைக்கின்ற அளவிற்கு, சாதனை செய்கின்ற அளவிற்கு உண்டான ஒரு அற்புதமான ராஜயோகம், குபேர யோகத்தை நமக்கு கொடுக்கிறார் இந்த குரு பகவான். அவை இந்த குரு பகவான் தன்னுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போயிட்டு உட்கார்ந்து மகர ராசி மற்றும் மகரம் லக்னம் 2 பேருக்குமே நான் சொல்கிறது பொருந்தும். மகர ராசியிலேருந்து தன்னுடைய 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் போயிட்டு சுக்கிரனுடைய சொந்த வீட்டில் போயிட்டு உட்கார்ந்து தன்னுடைய ராசியவே பார்க்கிறார். அதுவும் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற போது இது நாள் வரைக்கும் இருந்த தயக்கம், பரவாயில்ல நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி என்னென்னமோ பண்ணி ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலட்டிக்கிட்டு சுவாம அப்படியே அமைதியாக விட்டுட்டோம் இல்லையா? இந்த நிலை மாற்றம் அடைந்து இந்த குரு பகவானுடைய 11ஆம் பார்வையாக தன்னுடைய ராசியை பார்க்கிறதுனால மற்ற எவனாலையுமே முடிக்க முடியாத காரியங்களை எல்லாம் இந்த மகர ராசிக்காரர்கள் முடிப்பதற்கு உண்டான அற்புதமான யோகமான காலகட்டம். வெற்றி ஸ்தானம் இல்லையா? வெற்றி ஸ்தானம், ஜெயஸ்தானம், நம்பிக்கை ஸ்தானம். இது எல்லாமே விடாமுயற்சி. நம்ம கடந்த 9 வருட காலத்தில் இந்த கடந்த 3 வருட காலமாக எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் போகிறது. அரசியலில் இருப்பவர்களுக்கு ராஜயோகம் காத்து கொண்டிருக்கிறது. புதிய கௌரவ பதவிகள் காத்து கொண்டிருக்கிறது. நாம் மேல் படிப்பு படிக்க வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க அந்த படிப்புக்கு உண்டான முயற்சிகளை எல்லாம் எடுத்து பாதியிலே கைவிட்டுட்டோம் இல்லையா? வெளிநாடு போய் படிக்கணும், மேல் படிப்பு படிக்கணும், அல்லது புதிய வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணணும், புதிய தொழில் உற்பத்தி பண்ணணும். இது எல்லாத்துக்குமே உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த மகர ராசிக்கு 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த குரு பகவான் போயிட்டு உட்கார்றதுனால பூர்வீக சொத்துக்களில் நம்ம பூர்வீக சொத்துக்களை பிரிக்கணும் அப்படின்றது, அல்லது குழந்தைகளுக்கு தான் விருப்பப்படுறதை தான் செய்யணும் அப்படின்றதில் மட்டும் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய, அதாவது நம்மளுடைய ஆசையை, நம்மளுடைய எண்ணங்களை அந்த குழந்தைகள்கிட்ட போயிட்டு திணிக்காமல் குழந்தைகளுடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய கருத்துகளுக்கும் நாம் மதிப்பளித்து அவர்களுடைய தேவைகளை நம்ம நிறைவேற்றினோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் விஷயத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை நாம் பார்க்கலாம். சரி, இந்த குரு பகவான் இப்போ பயிற்சி அடைந்ததற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய சாரம் பெறுகிறார். கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நமக்கு நல்லது செய்ய முடியாத, நல்லது இதுவரைக்கும் சூரியனால் எந்த விதமான நல்லதும் நடந்ததில்லை. தகப்பனார் வழியிலையும் நமக்கு நல்லது கிடைச்சதில்லை. அரசாங்கத்தினுடைய அனுகூலமும் நமக்கு கிடைத்ததில்லை அப்படின்னு சொல்லி அங்காளைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி என்னென்னா,
இது சூரியனுடைய நட்சத்திரத்தினுடைய சாரம் வாங்கியிருந்தால் கூட அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய வீட்டில் போயிட்டு உட்கார்ந்துருக்கிறதுனால பலவிதமான விஷயங்களெல்லாம் நமக்கு சாதகமாக நடக்கும். வீடு கட்டணும்னு நினைக்கிறது, புதிய இடங்கள் வாங்கணும்னு நினைக்கிறது, கட்டிய வீட்டை பாதியிலேயே விட்டுட்டு அது தொடர முடியாமல் இருக்கிறது, அல்லது பூமி பூஜை போட்டுட்டு நம்ம செய்ய முடியாமல் தவிக்கிறது, இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து ஆடம்பரமான கார் வாங்கலாம், வாகனங்கள் வண்டி வாகனங்கள் சேர்க்கலாம், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி தரலாம். நம்மளுடைய குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியலையே, ஒரு சாதாரண ஒரு விஷயம் கேட்குறாங்க, நியாயமான விஷயத்தை கேட்குறாங்க, இதை கூட நம்ம செய்து கொடுக்க முடியலையே அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கு குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான, நிறைவேற்றி தருவதற்குண்டான வாய்ப்புகளை குரு பகவான் இந்த முறை உங்களுக்கு கொடுக்கிறார். வீடு வாகனங்கள் சொத்து சுக சேர்க்கையை கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் விவசாயம் சேர்ந்த விளை நிலங்கள் வாங்கிறது, மாடு கன்று வாங்கிறது, டிராக்டர் வாங்கிறது, இதை மாதிரியான யோகமான காலகட்டத்தையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கிறார். கணவன் மனைவியை உறவில் ஒற்றுமை என்பது ஏற்படும். இது நாள் வரைக்கும் கூட இருந்து குழி தோண்டினவன், கூட இருந்து உங்கள் கையாலேயே சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு, உங்கள் கையாலேயே நல்லது கிட்டதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு, உங்களை பற்றியே பல இடங்களில் விமர்சனம் பண்ணி தெரிஞ்சானுங்க இல்லையா, இவங்க எல்லாருமே உங்களை விட்டு ஓடுனாங்க இல்லையா, அவர்கள் எல்லாமே இல்லை, இனிமேல் நாம் மரியாதையாக அங்கே போய் நடந்தால் மட்டும்தான் நம்மளால் வண்டி ஓட்ட முடியும் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டு உங்களிடம் சரணாகதி அடைவதற்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை போய்ட்டு இந்த குரு பகவான் பார்க்கிறதுனால தகப்பனார் வழி சொந்தக்காரர்கள் உங்களை விட்டு சென்றவர்களெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். தகப்பனார் வழி சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் என்பது தீரும். தகப்பனார் வழியில் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், வாரிசு வேலை வேணும், கருணை அடிப்படையில் வேலை வேணும், இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த 11ஆம் இடம் என்பது செவ்வாயினுடைய வீடு. அப்போ அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிக அற்புதமான யோகமான காலகட்டமாக இருக்கும். அப்போ அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய சாரம், அதாவது செவ்வாய் நட்சத்திரத்தினுடைய சாரம், மிருகசீரிஷம் நட்சத்திரத்தினுடைய சாரத்தை இந்த குரு பகவான் எப்போ பெறுகிறார்? 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும், அதற்கு பிறகு 2025 வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த மிருகசீரிஷம், அதாவது செவ்வாய் நட்சத்திரத்தினுடைய சாரம் பெறும் பொழுது நாமெல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கோம். நம்மளா இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அடாடாடாடா நம்ம கஷ்டப்பட்ட மாதிரியே தெரியலையே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, உங்களை நினைத்து நீங்களே பெருமைப்படுகின்ற அளவிற்கு, உங்களை நினைத்து நீங்களே ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய சகலவிதமான இடத்துலையும் முன்னேற்றம் என்பது கிடைக்கும். பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரர்கள் என்னென்னா, தன்னுடைய தாயார் மேலே மிகப்பெரிய அளவில் அன்பு செலுத்தினாலும் தாயாருடைய அரவணைப்புக்காக நம்ம கிட்ட இருக்கிறது கிடையாது. தகப்பனாருடைய மேலே அவருடைய கௌரவத்தின் மேலேயும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் மேலேயும் நமக்கு பற்று இருந்தாலும், பாசம் இருந்தாலும், பிரியம் இருந்தாலும், அந்த தகப்பனார் நம்ம கூட இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த மகர ராசிக்கு உண்டான இயற்கையான அமைப்புகள். இப்போ இது நாள் வரைக்கும் இந்த மகர ராசிக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனீஸ்வர பகவான் நல்ல நிலைமையில் இருந்தால் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் ராகு கேதுக்கள் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்று நடைபெறுகின்ற அந்த குறைப்பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குரு பகவான் மிக அற்புதமான யோகமான இடத்துல இருக்கிறார். ராகு பகவான் தன்னுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதுவும் குருவனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது இது நாள் வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரில. நான் என்னங்க எல்லாமே நல்லா இருக்கான், நான் மட்டும் ஏங்க இப்படி இருக்கேன், ஒரு காலகட்டத்தில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, என் பின்னாடி எவ்வளவு கூட்டங்கள் இருந்துச்சு தெரியுமா, எத்தனை பேருக்கு நான் தொழில் அமைச்சு கொடுத்தேன், திருமணம் நடத்தி கொடுத்தேன், படிக்க வச்சு அழகு பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு என்னுடைய தேவையை நான் நிறைவேற்றிக் கொள்வதற்கு ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் பணம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட, பணம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யுமா என்கின்ற எண்ணத்தோடு நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன். 4 வருட காலமாக நாய்படாத பாடுதாங்க நான் பட்டுட்ருக்கேன், எனக்குன்னு சொல்லி எதுவுமே இல்லையே என்கின்ற ஏக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிக்காரர்கள் எப்படி இருக்கிறார்களோ தெரியாது.
மற்ற ராசிக்காரர்களை விட நாம் நல்லா இருக்கோம் அப்படின்னு எதிர்பார்த்து சந்தோஷப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது. பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இத்தனை காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த விதமான நல்ல பலன்களும் செய்யவில்லை. சரி, இதுக்கு நம்ம பரிகாரம் செய்யணுமே. பரிகாரம் என்பது சில கிரகங்களுக்கு பரிகாரம் செய்யணும். என்னென்னா, இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய சாரம் பெறுகிறதுனால சூரிய பகவானுக்கு நம்ம பரிகாரம் பண்ணணும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தினுடைய, அதாவது செவ்வாயினுடைய நட்சத்திரம் சாரம் பெறுவதனால செவ்வாய் பகவானுக்கு நம்ம பரிகாரம் பண்ணணும். அதை தவிர நம்மளுடைய பிறந்த நேரத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தசா புத்திகளுக்கு அடிப்படையில் பாதகமான தசை அல்லது புத்தியாக இருந்தால் அதுக்கு உண்டான கிரகங்களுக்கும் பரிகாரம் பண்ணணும்னா ஒரு கோவிலாக தேடி அலைய வேண்டாம். சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி ஆகிய இந்த 5 கிரகங்களும் ஒரு மனுஷனை கெடுக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 5 கிரகங்களுக்கும் சேர்த்து ஒரே பரிகாரம் ஒரே கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் பூம்புகாரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருவிடைக்கழி என்கின்ற அந்த அற்புதமான ஒரு ஸ்தலம், அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் என்ன தெரியுங்களா? குரா மரம். குரா மரம்னு சொல்லுவோம். இந்த குரா மரத்தை எழுத்தை கொஞ்சம் பிரித்து பாருங்கள். குரா மரம். இதை அப்படியே எழுத்துக்களை முன்னாடியும் பின்னாடியும் மாற்றி போடுங்க. கு ரா என்பதுக்கு ஒரு எழுத்து தூக்கி முன்னாடி போட்டு இந்த எழுத்து தூக்கி பின்னாடி போட்டோம்னா ராகு மரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ராகுவனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசிநாதனாகவே இருந்து கொண்டு உங்களுக்கு இப்போ கெடுதலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பலன்களை அனுபவிக்க தடுத்து கொண்டிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானாக இருந்தாலும் சரி, எல்லா கிரகங்களுக்கும் பாப கிரகங்களுக்கு ஒரே பரிகாரமாக திருவடைக்கழியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் வழிபடுவது என்பது ஒரு அற்புதமான யோகம். உங்களுக்கு நடக்கக்கூடிய பாதக பலன்களை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்குண்டான காலகட்டம். இப்படி இந்த திருவடைக்கழி முருகனை நீங்கள் வணங்கி உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய யோகங்களை பல மடங்காக நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இந்த குரு பேச்சு காலகட்டத்தில் இருக்கிறது. மாணவர்களாக இருக்கட்டும், தொழிலதிபர்களாக இருக்கட்டும், அல்லது பெண்களாக இருக்கட்டும், அத்தனை பேருக்குமே இந்த குரு பயிற்சி மகர ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு மற்றும் மகரம் லக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு குபேர யோகத்தையும் ராஜயோகத்தையுமே உங்களுக்கு தேடித்தரப்போகிறார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.